இப்போ அடுத்த ரெசிபி என்ன செஞ்சு காட்ட போறீங்க? வெஜ் ராகி பக்கோடா. வெஜ் ராகி பக்கோடா. வெஜ் ராகி பக்கோடா செய்வதற்கு தேவையான பொருட்கள்: ராகி மாவு, கடலை மாவு, கேரட், கோஸ், கொடை மிளகாய், சீரகம், வெங்காயம், இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய். முதல்ல மாவு எடுத்துக்கலாம். எப்பவுமே மாவு எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஜலிச்சுக்கோங்க. ஜலிக்கிறது நல்லது. அடுத்து கடலை மாவு. ஓகே. 1 கப் ராகி மாவு எடுத்துட்டா 1/4 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ இத வந்து நம்ம ஜலிச்சுக்கலாம். இந்த மாவுக்கு தேவையான உப்பு. இப்ப மாவு வந்து நம்ம ஜலிச்சு ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்ப அடுத்து என்ன பண்ண போறோம்? அடுத்தது கூட கொஞ்சம் சீரகம். ஓகே. இந்த சீரகம், அந்த சோம்பு வந்து வாசனைக்காக போடுவோம். இப்ப சீரகம் வந்து நல்ல ஒரு ஜீரணம். அதே மாதிரி அது ஃப்ரை பண்ணும் போது அந்த ஜீரகம் வந்து நல்ல வாசனை வரும். விருப்பப்பட்டா பொடிச்சும் போட்டுக்கலாம். இப்போ வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்க அதை கடிச்சு சாப்பிடும் போது அந்த ஸ்மெல் பிடிக்காது அப்படிங்கிறவங்க போட்டுக்கலாம். ஆனா இது வந்து சோம்பு வந்து கடிபடும் போது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அப்புறம் கூட கொஞ்சம் சின்ன பொடியா கட் பண்ண வெங்காயம். இதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டம் போல போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை கிள்ளி போட்டுக்கலாம். ஓகே. கொத்தமல்லி கிள்ளி போட்டுக்கலாம். இப்போ வந்து கேபேஜ், நல்லா துருவி வச்ச கேபேஜ் போட்டிருக்கேன். ஓகே. துருவி வச்சிருக்கிற கேரட், கொஞ்சம் பொடியா நறுக்கி வச்சிருக்கிற கொடமிளகா ரொம்ப கம்மியா போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சமா பச்சை மிளகாய். இப்போ குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா பச்சை மிளகாவை வந்து அரைச்சிடலாம். அதே மாதிரி கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். நம்ம ஏன்னா நமக்கு கொஞ்சம் மசாலா வாசனை இருந்தா தானே சாப்பிட பிடிக்கும். அதனால கொஞ்சம் டேஸ்டுக்காக ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி ஊத்தக்கூடாது. முதல்ல வந்து காய்கறி இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதுல வந்து நிறைய ஈரம் இருக்கும். அதனால நம்ம முதல்ல வந்து இத மிக்ஸ் பண்ணிட்டு தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கலாம். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டோம். இதுல தண்ணி ஊத்தி கலக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஆயில சூடு பண்ணிக்கலாம். இப்போ ஏன்னா இப்போ கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் அதை வைக்கிறதுனால அதுல இருக்கிற அந்த மாய்ஸ்சர்லாம் அந்த மாவு அப்சர்வ் பண்ணும். அதுக்கப்புறம் நமக்கு மாவுக்கு எவ்வளவு தண்ணி வேணும் அப்படிங்கறத தெளிச்சு பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு பக்கம் காய வச்சுட்டாங்க. இப்ப அடுத்து என்ன பண்ண போறீங்க? அடுத்தது இதுல வந்து இப்போ எல்லாம் காய்கறி வெங்காயம் எல்லாம் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, இப்போ வந்து இந்த மாவுல நம்ம கொஞ்சமா தண்ணி தெளிச்சு பக்கோடா மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சு செய்யலாம். ஓகே. நம்ம காய்கறிகள்ல எவ்வளவு ஈரம் இருக்குங்கிறத பொறுத்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அதனாலதான் முதல்ல தண்ணி சேர்க்கல. இந்த பக்கோடாக்கு வந்து ரொம்ப கொழகொழான்னு இருக்கக்கூடாது. அப்போ வந்து பக்கோடா மொறுமொறுப்பா இல்லாம போண்டா மாதிரி ஆயிடும். இப்போ நான் இந்த பதத்துக்கு மாவை பிசைஞ்சு வச்சிருக்கேன். இதை அப்படியே கிள்ளி போட வேண்டியதுதான். எண்ணெய் காஞ்சிருச்சுங்களாமா? எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ வந்து இது ராகி பக்கோடா, இது வந்து கொஞ்சம் ஃபைபர் கண்டென்ட் அதிகமா உள்ள ஒரு உணவு. அதனால அதை வந்து கெட்டியா போடாம இந்த மாதிரி எடுத்துட்டு இப்படி ஒரு அமுத்திட்டு ஒரு நம்ம வடை எல்லாம் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி இப்படி போட்டுறணும். அது வந்து அன்இவனா.
சோ நீங்க வந்து அடிக்கடி சொல்ற மாதிரி நம்ம செய்யற வேலைகள்லயே வந்து உடற்பயிற்சி இருக்குன்னு சொல்றீங்க. அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் நினைக்கிறேன் இந்த ரெசிபி தான். இத வந்து நீங்க பண்றது ஃபுல்லாவே வந்து மேனுவலா பிசைறது அண்ட் நம்ம மாவு ஜலிச்சதுல இருந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் அண்ட் ஒவ்வொரு பார்ட்டுக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். ஆமா. இப்ப வந்து ஒரு பக்கம் வெந்திருக்கு. நம்ம அதை திருப்பி போட்டுக்கலாம். இது ரொம்ப வடை மாதிரி போட்டா உள்ள கொஞ்சம் மாவு கொஞ்சம் வேகறதுக்கு சிரமமா இருக்கும். அதனாலதான் இதை நல்லா தட்டி போடணும். ஓகே. அப்ப வந்து உங்களுக்கு மொறுமொறுப்பு தானா வந்துடும். மேம் இப்போ வெஜ் ராகி பக்கோடா எந்த லெவல்ல இருக்கு? வாசனை வருதா? வந்துருச்சு. அதனாலதான் கேட்டேன் எந்த லெவல்ல இருக்குன்னு. வெந்துருச்சு. நம்ம இப்ப எடுத்துடலாம். சூப்பர். சோ வெஜ் ராகி பக்கோடா அருமையா வந்து மணக்க ரெடி பண்ணிட்டாங்க. சோ இப்ப இத டேஸ்ட் பார்க்கலாம். சோ வெஜ் ராகி பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ மேம். ஓகே, சோ எனக்காக மேம் வந்துட்டு ராகி வெஜ் பக்கோடா செஞ்சு கொடுத்திருக்காங்க. இப்ப என்னுடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேம் சம மேம், நீங்க அந்த கிறிஸ்பினஸ்க்கு வந்து கொஞ்சமா தானே கடலை மாவு சேர்த்தீங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அதை தட்டி போட்ட விதம் அதனாலதான் இவ்வளவு கிறிஸ்பா இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப சுவையா இருக்கு மேம். தேங்க்யூ சோ மச். நான் இன்றைக்கு எபிசோட்ல நீங்க எங்களுக்காக செஞ்சு காட்டின 2 ரெசிபிஸுமே அட்டகாசம். சோ அற்புதமான ஒரு காண மசாலா பண்ணீங்க. என்னுடைய சுவை இன்னமும் என்னோட நாக்குல இருக்கு. சோ அடுத்தபடியா வந்து ஸ்நாக்ஸ்க்காக இந்த ஒரு ஹெல்தியான டிஷ்ஷும் செஞ்சு காட்டினீங்க. தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ. வெஜ் ராகி பக்கோடா செய்யும் முறை: ராகி மாவு, கடலை மாவு இரண்டையும் நன்கு சலித்துக் கொள்ளவும். சிறிது உப்பு, சீரகம், சோம்பு, பொடியாக நறுக்கிய வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கோஸ், கேரட், கொடைமிளகாய், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு சேர்த்து நன்கு கிளறவும். கடாயில் எண்ணெய் ஊற்றி காய விடவும். மாவில் தண்ணீர் ஊற்றி நன்கு பிசையவும். எண்ணெய் காய்ந்தவுடன் மாவை உருட்டி எண்ணெயில் பொரித்தெடுத்து பரிமாறவும். ஓகே, சோ இன்னைக்கு புஷ்பலதா அவர்கள் நமக்காக 2 ரெசிபி செஞ்சு காட்டினாங்க. 2மே தாறுமாறா ரெடி பண்ணி கொடுத்தாங்க. சோ நீங்களும் கட்டாயமா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இன்றைக்கு நிகழ்ச்சி உங்கள் அனைவருக்கும் பிடிச்சிருக்குன்ற நம்புறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். எதிர்பார்க்கலாம். வாங்க. நன்றி, வணக்கம்.